நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த லட்சியத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு தாரக மந்திரம் இருக்குது பாருங்க. அது எல்லாருமே சரியாக உள்வாங்கிக்கிறோமான்னா அந்த இடத்துல தான் நம்ம எங்கேயோ வீக் ஆகிற இல்லை ஃபெயிலியர் ஆகிற ஒரு இடமா போயிடுது. வாழ்க்கையில் நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கான ஒரு பெரிய மந்திர சொற்கள் இரண்டு தான். ஒன்று முயற்சி, இன்னொன்று விடாமுயற்சி. என்ன ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சா, முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் நடுவில் பல மைல் தூரம் இருக்குது அப்படிங்கிறத சில பேருடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு விஷயத்த பல பேர் ஜெயிக்காமல் போகிறதுக்கு காரணம் அதை செய்யறதுக்கு தயங்குகிற பல நேரங்கள் தான். எப்போ ஒரு முறை நம்ம அந்த தயக்கத்தை விட்டுட்டு செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு இறங்குறோம்ல, அதுதான் முயற்சி. அந்த முயற்சி மட்டுமே வெற்றியை கொடுத்துருமான்னா, சில நேரங்களில் ஒரு முறை ரெண்டு முறை நம்மளுடைய முயற்சி அந்த இலக்கை அடைய கண்டிப்பாக வழிவகுக்கிறது இல்லை. அந்த மாதிரி தருணங்களில் நமக்கு எதை நினைக்கிறோமோ, எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறோமோ, எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறோமோ, அது கிடைக்கிற வரைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறாங்களோ அதுதான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் சரியாக உள்வாங்கி இன்றைக்கு மிகப்பெரிய நட்சத்திரமாக தமிழ் திரையுலகத்திற்கு, இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் தான் ஏஆர் ரஹ்மான். யாருக்கும் சொன்ன உடனே அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவையே இல்லாத ஒரு பெரிய ஒரு நட்சத்திர நபர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த மாதிரி ஜெயிச்சவங்களை குறிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு பெரிய இடத்துல ஒரு வண்ணம் மயமான ஜொலிக்கிற ஒரு ஃபோக்கஸ் லைட்ஸ்க்கு நடுவில் வெற்றியாளராக இருக்கிற பல பேருடைய வாழ்க்கை ஒரு பெரிய இருட்டிலிருந்து தான் தொடங்கியிருக்குங்கிறத நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. ரஹ்மான் அவர்களுடைய அப்பா ஒரு பெரிய ஆள் தான். மலையாள திரையுலகத்தில் ஆர்கே சேகர்னு சொல்லி இதே இசைத்துறையில் ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்தவர் தான். ஆனால் அவருடைய மரணம் ரஹ்மானுடைய 9 வயதில் நடந்த பிறகு அவருடைய வீடு தலைகீழாக மாறுது. எந்த கலைஞர்களும் அவனுடைய வீடும் அந்த கலையை வளர்த்ததுக்கு காரணமாக இருக்கிற எந்த பொருளையும் விற்க மாட்டாங்க. ஆனால் ரஹ்மானுடைய அம்மா குடும்பத்தினுடைய பெரிய வறுமை, அவங்க அப்பா வச்சுருந்த பல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் விற்று அந்த காசை வச்சு குடும்பத்தை நடத்தணுங்கிற இடத்துக்கு அவங்களுடைய குடும்பம் தள்ளப்பட்டு, ரொம்ப சின்ன வயசுலேயே குடும்பத்தினுடைய பெரிய சுமை, அதனால் படிப்பை கூட முழுசாக படிக்க முடியாமல் தான் ரஹ்மான் இந்த சமூகத்தை நோக்கி வரார். நமக்கெல்லாம் தெரியும், அவர் இருந்த காலத்தில் ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்த இசையமைப்பாளர்கள், குறிப்பாக இளையராஜா மாதிரியான அவர்களுடைய அந்த மியூசிக் அந்த குரூப்புக்குள்ளே இருந்து கீபோர்டெல்லாம் வாசித்து ஒரு சாதாரண ஒரு இசை வாசிக்கக்கூடிய ஒருவராக தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் ரஹ்மான். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இன்றைக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் ஒன்றுத்தில் ஜெயிக்கணும்னா எனக்கு நேராக அதுதான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நடிக்க வந்தால் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, நடனம் ஆட வந்தால் நான் தான் சென்டர் ஃபோக்கஸ் நின்று டான்ஸ் ஆடுவேன்னு ஆசைப்படுற மாதிரி, இன்றைக்கி எல்லாரோடையுமே எடுத்த உடனே எனக்கு அது கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரஹ்மான் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலே தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளராக ஆயிருந்தாலும், நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, ஆரம்ப கட்டங்களில் அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காததுக்கு முன்னால் விளம்பரங்களுக்கு மியூசிக் போட்டார். கிட்டத்தட்ட 300 ஜிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 300க்கும் மேற்பட்ட விளம்பரங்களுக்கு இசையமைச்சார். எந்த இடத்துலையும் நமக்கு படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு வரலேன்னு அவரது தொய்வடையவே இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்க, எப்போவுமே விளம்பரங்களுக்கு வரக்கூடிய இசையெல்லாம் பெருசாக பார்வைக்கு வராது. விளம்பரங்களுக்கு போடக்கூடிய அந்த டியூன் எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரிச்சயம் அடையாது. ஆனால் ரஹ்மானினுடைய அந்த இசை திறமை, அவருடைய விடாமுயற்சி, விளம்பரங்களுக்கெல்லாம் போட்ட அவருடைய அந்த இசையெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அதன் பிறகு தான் அவர் மணிரத்னம் இயக்கிய ரோஜா படத்தில் முதல்ல இசையமைப்பாளராக அறிமுகமாகிறாரு. ஒரு திறமையை காட்ட சரியான ஒரு இடம் கிடைக்கும் போது அந்த இடத்தை எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்கு ரஹ்மானே ஒரு பெரிய சாட்சி தான். ஏன்னா அவர் அறிமுகமான முதல் திரைப்படம் ரோஜா திரைப்படத்துக்காகவே தேசிய விருதை வாங்குறார். இந்திய திரை வரலாற்றிலேயே அறிமுகமாகிய முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்குகிற, இந்த இசைக்கு வாங்குகிற அந்த முதல் நபர் என்கிற பெருமை நம்முடைய ரஹ்மான் அவர்களுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நீண்ட நெடிய பயணம், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோலோச்ச இசைத்துறையில் ஒரு சின்ன பையனாக அறிமுகமாகி பல அற்புதமான இசைகளை கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்னு லண்டனில் ஸ்காலர்ஷிப் வாங்கி மேற்கத்திய இசையெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த பாணியை நம்ம திரையுலகத்துக்கு கொண்டு வந்து ரொம்ப வித்தியாசமான இசை பாடல்கள் எல்லாம் கொடுத்தாரு. அவர் கடைசியாக எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சுன்னா, ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவுக்கும் அதுவும் தமிழுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்க்கிற, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரியான சூழல் இருந்த இந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை, வலக்கையில் ஒன்று இடக்கையில் ஒன்றுன்னு
2 விருதுகளை வாங்கி இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்தார். இது எல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சாலும் கண்ணதாசன் சொல்லுவார், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு சொல்வார். ஒருத்தனுடைய பெரிய வெற்றி எது தெரியுமா? சேர வேண்டிய இடத்த சேர்ந்தது மட்டும் இல்லை, சேர்ந்ததுக்கு அப்புறமும் எளிமையாகவும் பணியாகவும் இருக்கிறதுனா அந்த மேடையில் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி ரொம்ப பணிவோடு தமிழர்களை தலைதூக்கி வைத்த பெருமை ரகுமானுக்கு உண்டு. வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கிற எல்லாரும் கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியங்கிறதையும், ஜெயிக்க எப்பயாவது ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்கும் ரகுமானிடமிருந்து நம்ம கற்றுக்கலாம். நன்றி.